வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை வருகின்ற ஜனவரி மாதம் முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே தெரிவித்துள்ள நிலையில் 3 பிரதான ரயில்வே அமைப்புகள் முகமாக பரங்கிமலை மாறவுள்ளது. பரங்கிமலை ஒருங்கிணைக்கப்பட்ட ரயில் நிலையத்தின் சிறப்புகளை விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். சென்னை மாநகரையும் புறநகர் பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான போக்குவரத்தாக இருந்து வருவது புறநகர் மின்சார ரயில் சேவை. இந்த புறநகர் மின்சார ரயில் சேவையை தொடர்ந்து மாநகர மக்களுக்கு எளிதாக போக்குவரத்து சேவையை வழங்கிடுவதற்காக அதிகரிக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ப பறக்கும் ரயில் சேவை என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 1985ஆம் ஆண்டு சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரைக்கும் 3 கட்டங்களாக அந்த பறக்கும் ரயில் சேவை தொடங்க முடிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக கடற்கரை மயிலாப்பூர் இடையே 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 266 கோடி மதிப்பீட்டிலும், இரண்டாவது கட்டமாக மயிலாப்பூர் வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை பணிகள் என்பது 877 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கடந்த 2007ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டிருந்தது. மூன்றாவது கட்டமாக 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு, அதாவது வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையேயான அந்த பறக்கும் ரயில் சேவை திட்டம் மட்டும் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு 500 மீட்டர் இடைவெளி தில்லை கங்காநகர் ஆதம்பாக்கம் இடையே அந்த நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துடைய வழக்கின் அடிப்படையில் தான், தீர்ப்பின் அடிப்படையில் தான் தற்போது மீண்டும் அந்த பணிகள் என்பது தொடங்கியிருந்தது. இதன் காரணமாக காலப்போக்கில் ஒரு 420 கோடி மதிப்பீட்டில் தொடங்கிய திட்டப்பணிகள் என்பது 780 கோடி மதிப்பீடு அளவுக்கு உயர்ந்திருந்தது. தற்போது பணிகள் அனைத்துமே முழுமையாக நிறைவடைந்திருக்கின்றன. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவைக்கான அந்த தண்டவாளம் அமைக்கக்கூடிய பணிகள், மின்மயமாக்கல் பணிகள், அதேபோல் சிக்னல் கேபிள்கள் அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே முழுமையாக நிறைவடைந்திருந்த ஒரு சூழல்ல இந்த பறக்கும் ரயில் சேவை எப்போது பொதுமக்களுக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகிறது என்பது தொடர்பான கேள்விகள் தென்சென்னை மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது. தற்போது அதற்கான விடையைத்தான் ரயில்வே தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நவம்பர் மாதத்திலே இந்த திட்டம் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களாக காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்த ஒரு சூழல்ல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையிலான ஆய்வு என்பது வருகின்ற டிசம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் இருந்து குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் அந்த பறக்கும் ரயில் சேவையை கொண்டு வருவதற்கு ரயில்வே நிர்வாகம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் 2026 ஜனவரி முதல் இந்த திட்டம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக தென்சென்னை மக்களுடைய கனவு திட்டமான வேளச்சேரி பரங்கிமலை ரயில் திட்டம் என்பது நினைவாக போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாம இந்த பரங்கிமலையை பொறுத்த மட்டும் ஒரு முக்கிய ஹப்பாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு செல்லக்கூடிய புறநகர் மின்சார ரயில் சேவை இந்த பரங்கிமலை வழியாகத்தான் செல்கிறது. அதே போல இந்த பரங்கிமலையில் இருந்து ஏற்கனவே சென்னை சென்ட்ரலுக்கு முதற்கட்ட மெட்ரோ ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இரண்டாவது கட்டமாக மாதவரத்தில் இருந்து பரங்கிமலை வழியாக சோழிங்கநல்லூருக்கு இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. இவை இரண்டை தொடர்ந்து தற்போது வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலைக்கு இந்த பறக்கும் ரயில் சேவை திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே 3 பிரதான ரயில் திட்டங்களை கொண்ட ஒரு பிரதானமான மையப்பகுதியாக பரங்கிமலை மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையத்தை ஒட்டி அதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு இரண்டாவது தளத்தில் தான் இந்த நீங்கள் சொல்வது போல பரங்கிமலைக்கும் வேளச்சேரிக்கும் இடையேயான அந்த ரயில் பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பரங்கிமலை மெட்ரோ ரயிலுடைய இரண்டாவது நிலையில தான் இந்த மெட்ரோ ரயில்கள், இந்த பரங்கிமலை வேளச்சேரி இடையேயான ரயில் என்பது இயக்கப்பட இருக்கிறது, பறக்கும் ரயில் சேவை. அதற்கு மேலே மூன்றாவது லேயர்ல பரங்கிமலையில் இருந்து சோழிங்கநல்லூர் செல்லக்கூடிய இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியாக 3 அடுக்குகளாக இந்த பரங்கிமலை ரயில் நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.